ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 30வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிங்களா, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற அவதார் இம்மோர்டல் கிங்கோட லாஸ்ட் ஃப்ரேக்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்போ நம்ம சயின்டிஸ்ட் அங்கே இருக்க ஹை பிரீஸ்ட்லாம் வந்து நம்ம ஹீரோ அந்த ஃப்ரேக்மெண்ட் அப்சர்வ் பண்ணுறத ஸ்டாப் பண்ண பார்த்துருப்பானுங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் தாண்டி அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டை கடைசியா அப்சர்வ் பண்ணி ஒரு இம்மோர்டல் கிங்காவே ரெக்ரெஷன் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் சீக்கிரமா சீலிங் சேம்பருக்கு வாங்க, நம்ம செயின்டஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டு போய் எல்லாரும் ஷாக்லயே இல்ல இது முடிஞ்சிருச்சா, நாம ரொம்ப லேட்டா வந்துட்டோம், இது அந்த இம்மோர்டல் கிங் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் மாசா பறந்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம செயின்டஸ்க்கு பக்கத்துல இருக்க அந்த பிரீஸ்டும் டே எல்லாம் கவனமா இருங்க, அந்த இம்மோர்டல் கிங் அவனோட ஃபுல் பவரையும் இப்ப ரெக்கவர் பண்ணிட்டான். அவங்க கிட்ட என்னதான் பவர் இருந்தாலும் நாம அவனுங்க வந்து தப்பிச்சு போக கூடாது, எல்லாம் அட்டாக் ரெடி ஆகுங்கடா அப்படிங்கிறான். நம்ம செயின்டஸும் சார் ஃபியோன் அப்படிங்கிறாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே உங்களால என்ன தடுத்து நிறுத்த முடியும்னு நினைச்சீங்களா, சரி அதையும் தான் பாத்திரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் பண்ணி புதுசா ஏதாவது ஸ்கில்லுக்கு தான் பாக்குறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோ இம்மோர்டல் கிங்கா மாறினதுனால அவனுக்கு இன்ஸ்டன்ட் டெத் இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு புது ஸ்கில் வந்திருக்கு. அப்புறமேட்டுக்கு அந்த டெக்கையோட ஹார்ட் அப்புறம் இம்மோர்டலிட்டி அப்படிங்கிற ஸ்கில் இப்ப இம்மோர்டல் ஹார்ட்டா எவால்வ் ஆயிருச்சு. அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் நான் அன்ஸ்டாப்பபிள், என்ன யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு வில்லத்தனமா பாக்குறான். அந்த சோல்ஜர்ஸ்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவும் டே இந்த இம்மோர்டல் கிங்கோட முழு பவர் என்னன்னு தெரியாம விளையாண்டுட்டு இருக்கீங்க, இப்ப பாருங்கடா அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஐஸ் ஆஃப் அபீஸ் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனுங்க எல்லாத்துக்கும் ஒரு கென்ஜுட்சு மாதிரி போடுறான். இந்த ஸ்கில் மூலியமா நம்ம ஹீரோ யார பாக்குறானோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈவில் பக்ஸ் எல்லாம் அவங்களை அட்டாக் பண்ணும். அப்ப அந்த சோல்ஜர்ஸோட கை மேலாம் ஏதோ சின்ன சின்ன புழு மாதிரி இது. அவனுங்க எல்லாரும் இது என்னதுடா அப்படின்னு கதறானுங்க. அப்ப அந்த ஃபியான் அப்படிங்கிற காடும் இது வந்து அந்த ஐஸ் ஆஃப் அபீஸ் தானே, இத பத்தி நான் நிறையவே புக்ஸ்ல படிச்சிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன், இது ரொம்பவே மோசம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் மறுபடியும் டைம் வந்துருச்சு, என்னோட சோல்ஜர்ஸ் அரைஸ் அப்படிங்கிறான். பார்த்தா அங்க இருந்த எலும்பு கூட எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருந்த ஒரு சோல்ஜரும் என்னதுடா இது, இவன் இந்த ஸ்கெலிட்டன்ஸோட பார்ட் எல்லாம் எதுக்குடா கேதர் பண்றான், அப்புறம் அது என்னதுடா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு என்னது ஸ்கெலிட்டன் கோலமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ பார்த்தா அந்த உடஞ்சு போன ஸ்கெலிட்டன்ஸோட பார்ட் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஸ்கெலிட்டன் காலமே கிரியேட் பண்ணிட்டான். இது பார்க்கறதுக்கே பயங்கரமாகுது. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டு அது நம்மள அட்டாக் பண்ண போதுடா எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு ஓடிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த காலம் அட்டாக் பண்ணதுல எல்லாம் பறந்து போய் விழுறானுங்க. அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் என்னடா இவ்வளவு போர் அடிக்குது, சரி இப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு செயின்டஸை பார்த்து உங்க பெலாடின்ஸோட டிவைன் ஆர்டர் இன்னையோட முடிய போகுது அப்படிங்கிறான். செயின்டஸும் ஷாக் ஆயிட்டு நான் இப்ப ஃபோக்கஸ் பண்ணணும், என்னோட ஃபோக்கஸ் கொஞ்சம் மிஸ் ஆனா கூட இந்த மொத்த கான்டினென்ட்டும் என்னால அழிஞ்சிரும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சார் ஹென்ரிச் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்லுங்க செயின்டஸ் அப்படிங்கிறான். அப்புறம் செயின்டஸும் அவங்க கழுத்துல இருந்த ஒரு டாலரை கழட்டிட்டு சார் ஹென்ரிச் என்னோட சீலை நீங்க எடுத்துக்காங்க, அப்புறம் இப்ப இங்க இருந்து உடனே ஓடுங்க, அப்புறம் உங்களால முடிஞ்ச அளவு நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு இந்த இம்மோர்டல் கிங்க தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்ப செயின்டஸும் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட டே எல்லாம் கவனமா கேளுங்க, நம்ம சார் ஹென்ரிச் இப்ப உயிரோட வெளியே தப்பிச்சு போகணும், அவருக்கு வழியை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் ஓகே செயின்டஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஸ்கெலிட்டன் காலத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் இவனுங்க என்ன ரொம்ப படுத்துறானுங்க, இவனுங்க எல்லாத்தையும் நான் ஒரே அட்டாக்ல கொண்டுட்டாயா அப்படின்னு அந்த சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு அவனோட பவரை எடுக்கிறான். அப்போ ஒரு சோல்ஜரும் டே உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு நம்ம ஹேண்ட்ஸ் அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் யாரா நீன்னு ஷாக் ஆயிட்டு டே உங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதா, இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த சோல்ஜரை பிடிச்சிட்டு டே உங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதா, ஏன்டா தேவையில்லாததெல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜரும் டே நீ என்ன என்ன பண்ணாலும் பரவாயில்லாம், என்னோட கோல் கம்ப்ளீட் ஆயிருச்சு, இதுக்கு மேல நீ என்ன கொன்னாலும் கவலை இல்லை அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த சோல்ஜரும் ஆமாண்டா என்னோட மிஷன் சார் ஹென்ரிச்சை காப்பாத்துறது, அவர் இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாரு, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப வந்து உன்னை கொல்லுவாரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் முட்டா பசங்களா என்ன கொல்ல போறீங்களா, சரி அதுக்கு முன்னாடி உன்னோட ஆசைப்படியே உன்னை கொல்றான் அப்படின்னு அந்த சோல்ஜரை கொல்ல போறான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸோட மூஞ்சிலேயே ஒரு குத்து, யாருன்னு பார்த்தா நம்ம ஹென்ரிச். நம்ம ஹென்ரிச்சும் பிளஸிங் லீப் அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஹேண்ட்ஸை போய் அட்டாக் பண்றான். நம்ம ஹேண்ட்ஸும் அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு டேய் உன்னோட ஸ்பீடு நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட இருக்க அந்த இத்து போன சோடை வச்சு என்ன கொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹேண்ட்ஸ் ஹென்ரிச் அட்டாக் பண்ணிட்டான். நம்ம ஹென்ரிச்சும் என்னதுராது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆஹா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ், நான் பேசாம நடிக்கிறதுக்கு
இடத்துக்கு போயிட்டுமா, இந்த அட்டாக் எதுவுமே என்னோட ஆர்மரை தாண்டி வராது. சரி இது கிளைமேக்ஸுக்கான நேரம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் சார் ஹென்ரிச் அப்படின்னு கதறானுங்க. நம்ம செயின்டஸும் எதுக்காக இப்படி பண்ணீங்க, உங்களை நம்பி தானே நம்ம ஃபியூச்சரே இருந்துச்சு, எதுக்கு திரும்ப வந்தீங்க அப்படின்னு அழுகுறாங்க. நம்ம ஹென்ரிச்சும் நான் இந்த பெலடின்ஸோட ஆர்டர்ல சேர்ந்ததே இந்த மாதிரி ஈவில்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு தான், அதுகிட்ட இருந்து பயந்து ஓடுறதுக்கு இல்ல. என்னோட காம்ரேட்ஸ் எனக்காக சண்டை போட்டு உயிர் கொடுக்கும் போது நான் மட்டும் முதுகு காட்டி தப்பிச்சு ஓடுறதா, அதுக்கு பதிலா நான் சாவறதே மேல் அப்படின்ட்டு நம்ம செயின்டஸ் கொடுத்த அந்த டாலரை நம்ம ஹீரோ எடுத்து எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் இந்த உலகத்தை காப்பாத்தும் அப்படின்னு. டே இம்மோர்டல் கிங் நீ என்ன சொன்ன, என்னோட ஸ்வாடை வச்சு உன்னை கொல்ல முடியாது நான் சொன்னேன், இன்னைக்கு உன்னை இதே ஸ்வாடை வச்சு ஒரே அட்டாக்ல கொல்றேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடுக்கு டிவைன் எனர்ஜி அனுப்புறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட கண்டிஷன் இப்ப கம்ப்ளீட் ஆயிருச்சு, உங்களுக்கு பிளஸிங் ரைடன்ட் ஸ்வாட் அப்படிங்கிற ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாடை பார்க்கறான். பார்த்தா அவனோட ஸ்வாட்ல ஏதோ ஒரு என்கிரிப்ஷன் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் இது என்னோட 3வது பிளஸிங் அப்படின்ட்டு சரி இப்ப இது உன்னோட முடிவுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹென்ரிச்சும் ஹேண்ட்ஸ் அட்டாக் பண்ண போறான். பார்த்தா ஹென்ரிச்சும் ஹேண்ட்ஸ் அட்டாக் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹென்ரிச்சும் ஹேண்ட்ஸ் கிட்ட டேய் நான் இப்போ ஒரு கில்லர், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கா, நம்மளோட பிளான் இப்ப பர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு, அப்புறம் இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், என் ஆடியன்ஸுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸ் அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹேண்ட்ஸ் அந்த ஸ்வாடை உடைச்சிட்டு டே பெலடின் உன்னோட பேரை சொல்லுடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் டே என்னோட பேரு ஹென்ரிச் லேண்ட் காட் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் என் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு மட்டும் தான்டா ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தே நீங்க இப்ப செத்து போயிட்டீங்க, அதனால இம்யூனிட்டி ஆஃப் டெத் அப்படிங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹேண்ட்ஸும் நான் உன்னோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறேன், இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்ப நம்ம ஹென்ரிச்சும் அந்த கர்ஸ் அது இங்க இருந்து போயிருச்சு அப்படின்ட்டு மயக்கம் போட்டு கீழே விழுறான். அப்ப ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோ வந்து பிடிக்கிறான். அந்த சோல்ஜரும் சார் ஹென்ரிச் நீங்க பண்ண இந்த செயலை நம்ம டிவைன் ஆர்டர் எப்பவுமே மறக்காது, அப்புறம் உங்களால மட்டும்தான் அந்த இம்மோர்டல் கிங்கை அட்டாக் பண்ண முடிஞ்சுச்சு, நீங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா, நீங்க அந்த இம்மோர்டல் கிங்கை கொல்றதுக்காக தான் ரீபோன் ஆகி வந்திருக்கீங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் கை தட்டிட்டு ஆஹா என்ன ஒரு எண்டு, ஹீரோனா இப்படிதான் இருக்கணும், ஹேண்ட்ஸை இம்மோர்டல் கிங்கா ரீபோன் ஆயிருக்கான். அப்புறம் நம்ம ஹென்ரிச் பிளஸிங் ஆஃப் டிவைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் தாண்டா அல்டிமேட் ரைவல், ஒரு ஹீரோ அப்புறம் டீமன் கிங்குக்கு நடுவில் நடக்கிற அற்புதமான சண்டை அப்படின்ட்டு. சரி இப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா, இப்ப நடந்த இந்த ஷோல இருந்து நமக்கு கொஞ்சம் காசு வந்திருக்குமே அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு கர்மா ஷாப் ஓபன் பண்ணா 1.6 மில்லியன் கர்மா பாயிண்ட் இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது 1.6 மில்லியனா, இந்த டைம் எனக்கு கொஞ்சம் அதிகமாவே கர்மா பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்ப நம்ம இனிஷியல் ஸ்கில் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு அவனோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தே உங்களோட இனிஷியல் ஸ்கில் அப்கிரேட் ஆகுது, இப்போ உங்களுக்கு கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோ அந்த விண்டோ ஓபன் பண்ணி எனது கஸ்டமைசேஷனா, அட இதை பார்க்கறதுக்கு ஒரு வீடியோ கேம் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். கைஸ் இந்த மான்வா ஒரு ஆன்கோயிங் மான்வா தான், இதுக்கு மேல வர சாப்டர்லாம் இங்க வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ரிலீஸ் பண்ணுவாங்க, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணிடுறேன். இனிமே அல்டிமேட் காட் ஆஃப் அல்கமி அப்படிங்கிற மான்வா நம்ம சேனல்ல டெய்லியும் வரும், அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் இந்த அல்டிமேட் காட் ஆஃப் அல்கமி அப்படிங்கிற மான்வாவை வேற ஏதோ சேனல்ல போட்டிருக்காங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு, அப்படி இருந்தா அது என்ன சேனல்னு சொல்லுங்க, அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு நான் பார்த்துட்டு இந்த மான்வா போடலாமா இல்ல வேற மான்வா போடலாமான்னு பாக்குறேன். எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், அப்பதான் எனக்கு தெரியும். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.